வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வழக்கமாக நம்ம 2 வசனத்தை வாசிக்கிறது உண்டு. ஒன்று எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? எங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, எங்கள் டிவியில் தெரியுது இல்லைங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகளை நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், அதிலே நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. 2வதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எனவே வேத வசனம், வேத சத்தியங்கள் இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் சோதித்து பார்த்து அது சரியானதாக இருந்து அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி ஆகிலும் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேவன் வரும்போது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் ஆயத்தப்படணும். ஆமென். இயேசு கிறிஸ்து வரும்போது உத்தம உண்மையில் ஊழியக்காரனே என்று உங்களை அழைத்து கொண்டு போகணும். ஆமாவா இல்லைங்களா? பொல்லாத ஊழியக்காரனே என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்மளை பார்த்த ஆண்டவர் உத்தமுள்ள ஊழியக்காரன், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே வா உன் அநேகத்தின்மை அதிகாரியை வைக்கிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஆமென். அதற்காக தான் வேத வசனமும் சத்தியமும் உங்களுக்கு அடிக்கடி உங்கள் காதுகள் கேட்க கண்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஓகே, இங்கே பார்க்கும்போது பெசலியேல் என்றதான சப்ஜெக்டை நாம் பார்க்குறோம். பெசலியேல் அப்படின்றது ஒரு நபருடைய பெயர். இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், வேதாகமத்திலே இவரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்கிறோம். பெசலியேலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யார், எங்கே இருக்கும்? ஒரு வேலை சூப்பர். அம்மாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுறீங்க எல்லாரும். குட். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பெசலியேல் என்ன பணிகளை செய்து கொண்டிருந்தால், என்ன ஒர்க் பண்ணார், வேதாகமத்தில் என்ன பெயர்கள் அவருக்கு இருக்குது? ஓகே, இந்த பெசலியேல் பெரிய அளவுக்கு பெயர் அடிப்படாத ஒரு பெயர், ஆனாலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள் என்றாலே நமக்கு, எகிப்து இஸ்ராயல் மக்கள் என்றாலே நமக்கு மிக அழகாக முன்னாடி வர்ற ஒரு நபர் மோசஸ் அவர்கள். மோசே என்றதான ஒரு காரியமும், அதே சமயத்தில் அவர் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள், அவரால் நாம் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணம், 2 காரியங்கள் இஸ்ரேல் என்றாலே நமக்கு முன்பதாக வரும். ஆசரிப்பு கூடாரம் என்றாலே மோசஸ் அவர்கள் முன்பதாக வருகிறதும், அந்த 2 கற்பலைகள் கட்டளைகள்லாம் முன்பதாக வருகிறதும் தெரியும். ஆனால் 3வதாக ஒரு நபர் உண்டு. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர் தான் இந்த பெசலியேல். இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க இருக்கிறோம். எனவே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில காரியத்தை சொன்னால் உங்களுக்கு இது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆபிரகாம், எனவே அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். மகன் ஈசாக்கு, அவன் மகன் யாக்கோப்பு. எனவே ஆபிரகாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பணக்காரன். அவங்க அப்பா ஈசாக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஆபிரகாமோட பல மடங்கு பணம் இருந்தது. அவர் கோடீஸ்வரன். யாக்கோப்பு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் தேசத்திலே பரதேசியாக திரும்புகிறார். நான் பேசுங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? பரதேசியாக திரும்புகிறார். எனவே அவர் 70 பேரோடு எகிப்துக்கு போகிறத பார்க்குறோம். அங்கே யாக்கோப்புடைய மகன் 11வது மகன் யோசேப்பு ராஜாவாக இருக்கிறாரு. ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் அங்கே இருக்கிறாரு. எனவே எகிப்தை ஆளுகை செய்கிறாரு. அங்கே இருக்கும்போது யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் எகிப்தில் தோன்றினான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ராயல் மக்கள் பழுகி பெருகுவதை அவன் விரும்பாதபடியினாலே, ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்களோ என்று எண்ணி அங்கிருந்ததான இஸ்ரேல் மக்களை ஒடுக்க ஆரம்பித்தான் பார்வோன் ராஜா. அங்கே ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடும்படியான ஒரு சட்டத்தை அங்கே போடப்படும்போது மோசஸ் பிறக்கிறார். மோசஸ் பிறக்கும்போது அழகுள்ளவன் என்று கண்டபடினாலே அவன் தாய் தகப்பன் எல்லோரும் அவனை கொல்ல மனம் இல்லாமல் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அதுக்கு பிற்பாடு மோசஸை ஒழித்து வைக்க முடியல. எனவே ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதை கீழ் பூசி அதில் வைத்து என்ன செய்கிறாங்க, நதி ஓரத்தில் அனுப்பும்போது அங்கே பார்வோனுடைய குமார்த்தி அங்கே நீராட வரும்போது அந்த குழந்தை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 40 ஆண்டுகள் சகல சாஸ்திரம் கற்றுக்கொண்டு அவன் நல்ல தேறினவனாக மோசஸ் அவர்கள் எகிப்தில் இருக்கிறார். அங்கே 40 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் அங்கேருந்து வெளியே போகும்படியான சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறார், மோசே வெளியே போக வேண்டிய நிலைக்கு ஏற்படுது. அங்கே மீதியான் தேசத்துக்கு போகிறாரு. அங்கே எத்திரோ என்றதான ஒரு நபர் ஆசாரியன், அந்த ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அங்கே 40 ஆண்டுகள் ஆடுகள் மேய்க்கிறார். அந்த 40 வருஷம் முடிஞ்சு தான் ஆண்டவர் அந்த முச்செடி மத்தியில் பேசுகிறாரு. அங்கேருந்து எகிப்துக்கு மோசஸ் அவர்கள் வராரு. அங்கேருந்து தான் ஒரு விடுதலை நாயகனாக இருக்கிறாரு.
விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே வந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் சுற்றி திரியும் போது தான் ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்து என்று மோசேசிடத்தில் சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்தை ஏற்படுத்து என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேலையெல்லாம் யார் செய்ய வேண்டும்? பெசலெயேல் ஒருவர் என்று செய்ய வேண்டும். ராமன் சொல்லுவோமா? யார் செய்யணும்? நான் கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சீனாய் மலையில் பார்த்த எல்லாவற்றையும், நான் சொல்லி கொடுத்த எல்லாவற்றையும் நீ செய்யும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொன்னார். என்னென்னா, இப்போ நீங்கள் எபிரேய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாயிரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்கின்ற. மோசஸ் எகிப்திலே ஒரு பில்டிங் இன்ஜினியர். அந்த பார்வோன் ராஜாக்கு அந்த எகிப்திலே அரண்மனையில் கட்டி கொடுத்தவர். இப்போ ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்த உடனே இவருடைய யோசனை என்னவா மாறுது? எகிப்தில் பில்டிங் கட்டி கொடுத்த ஞாபகம் வந்துடுச்சு. ஆண்டவரே, உமக்கு எந்த மாதிரி பில்டிங் தேவை, நான் கட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு யோசிக்க அவர் செயல்முறை பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறபடி நீ செய்ய கவனமாயிரு. அதனால தான் சொல்கிறாரு, பெசலெயேலை ஏற்படுத்தி அவன் அந்த எல்லா ஒர்க்கும் செய்வான்னு சொல்கிறார். அப்போ பெசலெயேல் யார் என்றால், அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மொத்த வேலையும் மேனேஜ்மெண்ட் பண்ணினாதான் ஒரு மேனேஜர் தான் பெசலெயேல். எனவே அந்த பெசலெயேலை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க. ஆசரிப்பு கூடாரம் எங்கே என்ன அளவின்படி வைக்கப்பட்டது, யாரெல்லாம் ஃபண்டுக்கு பணம் கொடுத்தாங்க, யாரெல்லாம் சில்வர் அதாவது வெள்ளி கோல்டெல்லாம் கொடுத்தாங்க, அது யார் கண்ட்ரோல் இருந்ததுன்னா இந்த பெசலெயேல். இந்த பெசலெயேலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏன் தேவன் அந்த இஸ்ராயல் மக்கள் ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. மோசேயுடைய அண்ணன் இருக்கிற ஆரோன் ஆசாரியன், அவனை தேர்ந்தெடுக்கலாம், அவனுடைய மகன்களை தேர்ந்தெடுக்கலாம். மோசேக்கே பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம், இல்லை யோசுவாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன் பெசலெயேலை தேர்ந்தெடுக்க வேண்டும்? முக்கிய பணி, தேவன் தங்குகிற ஸ்தலத்தை உருவாக்கப்படுவதற்கு, அதை கட்டுவதற்கு ஏன் பெசலெயேலை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த நபர்கிட்ட இருந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது நாமளாவது முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் தான் கர்த்தவங்களை நல்லா அழகாக பயன்படுத்துவார். நான் முட்டாளுங்க என் ஆண்டவர் பயன்படுத்துவார். முட்டாளை பயன்படுத்துவதை விட நல்ல அறிவாளியை இன்னும் பெஸ்ட்டாக மாற்றுவது கர்த்தருக்கு நல்ல அற்புதமான ஒன்று. ஏன்னா அவனால் தான் என்ன செய்ய முடியும்னா சாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு பவுல், பெரிய பணக்காரன், அவர் கப்பலெல்லாம் சொந்தமாக இருந்ததுன்னு பார்க்குறோம் நம்ம. இப்படி நல்லா நீங்கள் ஆல்ரெடி உலக காரியத்திற்கே நீங்கள் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒர்க் பண்ணும்போது, சின்சியாரிட்டியாக இருக்கும்போது ஆண்டவர் உன்னத வேலையை தருவார். ஆமென். உலக காரியத்தில் நீங்கள் ஒன்றுமே சோம்பேறித்தனமாக இருந்தோம், ஒன்றுமே ஒரு சின்சியாரிட்டி இல்லை அப்படின் போது உன்னத வேலையை உங்களை நம்பி எப்படி தருவார்? அப்போ ஆல்ரெடியே உங்களுக்குள்ளாக என்ன இருக்கணும்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை, எதையும் செய்யக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை எல்லாமே கலந்துருக்கும் போது ஆண்டவர் தன் வேலைக்கு தன் பொறுப்புகளை, மக்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றதான அந்த வேலைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எனவே பெசலெயேலை குறித்து நாம் பார்த்தோம். ஏன்னா பெசலெயேல் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, பெசலெயேல் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். யூதா கோத்திரம் என்றாலே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம். யார் அவர்? ஆண்டவராக இயேசு ராஜரீகம் பண்ணுகிற அந்த கோத்திரம் என்றால் யூதா கோத்திரம். எனவே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது சாலமோன், அவங்க அப்பா தாவீது போன்றவர்கள் எல்லாம் அந்த யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஓகே, யூதா கோத்திரத்தை சார்ந்தவர் தான் இந்த பெசலெயேல். இந்த பெசலெயேல் தேவனால் அழைக்கப்பட்டவனாக இருந்தான். தேவனால் ஸ்பெசிஃபிக்காக அழைக்கப்பட்டதான ஒரு நபர் தான் இந்த பெசலெயேல். பெசலெயேல் என்ற அந்த நபர் யோசனையில் வல்லவன் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கெல்லாம் வசனம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அந்த பெசலெயேல் யோசனையில் வல்லவனாக இருக்கிறான். ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெசலெயேலை குறித்து வேதத்திலே மறுபடியும் வாசிக்கும் போது தேவன் பெசலெயேலை எப்படிப்பட்டவனாக பார்த்தார். ஒருவேளை உங்களை ஆண்டவர் எப்படிப்பட்டவனாக பார்க்கிறாரு? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், உங்களுடைய மாம்ச வாழ்க்கைகள், உங்கள் கண் பார்வைகள், உங்கள் யோசனைகளை எல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? எனவே பெசலெயேலை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பார்க்குறாரு பாருங்கள், படிக்கலாங்களா? திறமையும் அறிவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆல்ரெடி அழைக்கப்படுறதுக்கு முன்பதாகவே அவன் ஒரு அறிவாளி, அவன் திறமைசாலியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக, அவன் தச்ச வேலைகளை செய்கிறதில் எப்படிப்பட்டவன்? நல்ல கை தேர்ந்தவன். அவன் அப்போ எல்லாமே நுணுக்கமான வேலைகளை செய்கிறவன், ரொம்ப அக்யூரேட்டாக எல்லா ஒர்க்கையும் செய்யக்கூடியவன் தான் இந்த பெசலெயேல். அப்புறம் மட்டும் இல்லாமல் கற்களை செதுக்குகிறதில் அவன் கலை வித்தன், அதாவது சிற்பங்களை செதுக்குகிறவன். சிற்பங்களை செதுக்கும் போது ரொம்ப ஞானமாக இருக்கணும் இல்லைங்களா? ஒன்ஸ் ஏதாவது உடஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ஒட்டி வைக்க முடியாது கல்லை. எனவே ரொம்ப அறிவாக
என்ன செய்யணும், நுணுக்கமான வேலைகளை அவங்க ஷார்ப்பான ஒர்க்கை செய்யக்கூடிய சிற்பம் செதுக்கக்கூடியவர்கள். வேதம் சொல்கிறது சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டான் சபைக்கு, அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் கட்டப்படும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போலாம் நாங்களாம் ஊழியக்காரங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு ஊழியக்காரங்களா அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துட்டார். அந்த அஸ்திவாரத்தின் மேலே இங்கே கட்டணும். அவனவன் என்ன விதமாக கட்டுவான் என்று பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கேன்ற ஒரு விசுவாச அஸ்திவாரம் உண்டு. உங்களுக்கேன்ற ஒரு ஆண்டவர் ஏதோ ஒரு பணியை கொடுத்துருக்கலாம், ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம். அந்த வேலையை கொடுப்பதற்கு முந்தி ஆண்டவர் அஸ்திவாரம் போட்டார். வேதம் சொல்கிறது அந்த அஸ்திவாரம் சிற்பாசாரியை போல் அஸ்திவாரம் போட்டார். அஸ்திவாரத்துக்கு யாராவது சிற்பம் செதுக்குவாங்களா? இப்போ வீட்டில் கடகால போடுறோம், அந்த சிற்பம் செதுக்கி கடகால போடுவாங்களா? இல்லை. கல்லை தூக்கி வச்சு அப்படியே சிமெண்ட்டை பூசி அப்படியே பேக் பண்ணி நம்ம கடகால போட்டுருவோம். ஆனால் அதையும் செதுக்கி சிற்பாசாரியை போல் செதுக்குகிறார். அப்போ ஆண்டவங்களுக்கு அந்த ஒர்க்கை தரும்போது, ஊழிய பணியை தரும்போது, சபைக்கு நீங்கள் வருகிங்க பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சிற்பாசாரியை போல் ஆண்டவர் ஒரு அஸ்திவாரம் போட்டு உங்களுக்கு மேலே நிப்பாட்டிச்சிருக்கிறாரு. எவன் எப்படி கட்டுகிறீர்களோ அவனவனுக்கு அந்தந்த பலனை கர்த்தர் கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த பெசலேல் யார் என்றால் கற்களை செதுக்குகிறதை கலைவித்தவன். எனவே அப்படிப்பட்ட நிலை ஆல்ரெடி இதெல்லாம் அழைக்கப்படுவதற்கு முன்பதாகவே பெசலேல் கையில் இருந்ததான முக்கியமான காரியங்கள். மிகப்பெரிய வேலைகளை தேவன் பெசலேல் கையில் கொடுத்தார். மிகப்பெரிய வேலைகள் என்னென்ன ஒர்க்கு நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மிகப்பெரிய வேலைகளை பெசலேல் கையிலே ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி போன்றவைகளை மிக துல்லியமாக வடிவமைக்கிறவன். அவன் 3 விதத்தை பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ வுட் ஒர்க் செய்யக்கூடியவர், அப்புறம் கல் ஒர்க் சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போடக்கூடிய நபர், 3வது என்னது அந்த தங்கம் வெள்ளி போன்றவற்றை நுணுக்கமான வேலை செய்ய அந்த ஆசாரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆசாரியை போன்ற அந்த நுணுக்கமான வேலைகளை செய்கிறதான ஒரு நபர். சகல வேலைகளும் யூகித்து திட்டமிட்டு செய்கிறவர். ஏதோ போன போக்கெல்லாம் செய்கிறதில்ல, பிளான் பண்ணி அதுக்கு எல்லாம் தேவையானதை வாங்கி அது பல முறைக்கு யோசித்து வடிவமைத்து அதை திட்டமிட்டு செய்யக்கூடிய யூகித்து பிளான் சரியாக இருக்கும். எனவே ஆல்ரெடியே இவர் யூகித்து செய்யக்கூடியவராக இருந்தார். எனவே இந்த வேலைகள் எல்லாம் செய்ததால் தான் என்ன செய்யப்பட்டதுன்னா தேவன் பெசலேல் என்றதான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டிருக்கு, அழைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன்கிட்ட இருந்தது, அந்த வேலைகள் இருந்தது. எல்லாத்தையும் த பெஸ்ட்டான நபராக அந்த பெசலேல் இருக்கிறாரு. அதனால தான் அழைக்கப்படுவதற்கு முந்தையே ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அழகாக செஞ்சார். இப்போ உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் வேலைகளை, நீங்கள் பொறுப்புகளை, நீங்கள் போகிற இடத்துல வீட்டில் ஒர்க்கா வெளியே ஒர்க்கா கம்பெனியில் ஒர்க்குன்னா எல்லாமே நம்ம ஒரு உத்தமனமாக செய்யணும். ராமன் சொல்லுவோமா? எனவே உத்தமனமாக உலக காரியங்கள் செய்யும்போது உன்னத பணி ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள் கையில் பொறுப்புகளை ஒப்படைப்பார். ஹல்லேலூயா. ட்ரைனிங் பண்ணி ஒருத்தனை அதாவது ஒருத்தனை வந்து பணி அமர்த்துறதை விட ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்தவனை பணி அமர்த்துறது எப்படி இருக்கும்? அது ஈஸியான ஒர்க்கு. உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து கம்பெனியில் ஒரு 6 மாதம் வருஷம் ட்ரைனிங் பண்ணி அதுக்கப்புறம் சில பேர் விட்டு ஓடி போயிடுறாங்க. மறுபடியும் ஒன்றத்தை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவனும் விட்டு ஓடி போயிடுறான். எனவே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளாக நல்ல எண்ணங்கள், நல்ல கண் பார்வைகள், நல்ல பேச்சு. கண் பார்வைன்னா கண்ணு தெரியாமல் கிடையாது, நம்ம பார்க்குற பார்வை சுத்தம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நம்ம இருதயத்தின் எண்ணங்கள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் தம் பணியை உங்கள்கிட்ட நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பார். ஹல்லேலூயா. நம்பி உங்கள்கிட்ட பொறுப்புகளை ஆண்டவர் ஒப்படைக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவராக இந்த பெசலேல் இந்த பெசலேல் இருக்கிறார். அப்போது உங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தேவனுக்கு நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்பிக்கை உரியவர்களாக, இந்த சபைக்கு நம்பிக்கை உரியவர்களாக, உங்கள் சபை பாஸ்டருக்கு நம்பிக்கை உரியவர்களாக, நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு இந்த பெசலேல் நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிறார். அனைத்து விதமான வேலை செய்வதில் ஆற்றல் மிக்கவனாக இந்த பெசலேல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நுணுக்கமான வேலைகளை அவன் செய்கிறான் என்று கர்த்தர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவருடைய கண் பார்வையில் அந்த பெசலேல் எப்படி தெரிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையிலும் ஆற்றல் மிக்க ஒரு நபர், அதே சமயத்தில் நுணுக்கமான வேலைகளை செய்கிறவர், ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவர். ஏதாவது ஒர்க்கு கொடுத்தா அது பிசுறு இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை சிறப்பாக செய்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த பெசலேல் என்பது யார் அறிந்திருந்தார்? தேவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். மோசஸோடு இருந்த மோசேயுடைய அண்ணன் ஆரோன் ஆசாரியன், அவனை ஆண்டவர் சூஸ் பண்ணலை. அவன் பிள்ளைகள் எலியேசர் உண்டு, அவனை ஆண்டவர் சூஸ் பண்ணலை. ஒருவேளை அடுத்த அதாவது மோசஸ்க்கு அப்புறம் இஸ்ராயல் மக்கள் வழிநடத்தக்கூடிய யோசுவாவை ஆண்டவர் சூஸ் பண்ணல.
ஒருவேளை மோசே பிள்ளைகள் இருந்தாங்க, பிள்ளைகளையும் கர்த்தர் சூஸ் பண்ணல. இந்த பெசலேலை சூஸ் பண்ண காரியம் ஆண்டவர் அவங்ககிட்ட த பெஸ்ட்டானதை பார்த்தபடினால். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்களில் ஒரு நபரை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவர் கண் பார்வையில் அவன் எவ்வளோ உத்தமனமாக இருந்திருக்கக்கூடும். ஆமென். இந்த பெசலேல் ஒரு உத்தமனமான ஒரு நபர். எனவே கர்த்தருடைய கண் பார்வையில் இந்த நான் தங்குகிற அந்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு கரெக்டான எலிஜிபிளான ஒரு பர்சன் என்றால் அவன் செருபாபேல், அதாவது பெசலேல் தான் என்பதை அவர் அழகாக ஆண்டவர் அறிந்திருந்தபடினாலே பெசலேல் கையிலே அந்த பொறுப்புகளை கொடுத்து. ஏன் மோசஸ் கிட்ட தரல? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? மோசஸ் கிட்ட ஏன் பிளான் கொடுக்கல? மோசஸ் செய்யக்கூடியவங்கள அல்ல. நம்ம சொல்லியிருந்தோம், எகிப்தில் வந்து அவர் பில்டிங் இன்ஜினியர். அந்த பார்வோன் ராஜாவுக்கு அரண்மனைகளை கட்டி கொடுத்தவன். ஏன் மோசே கிட்ட கொடுத்துருக்கலாம்ல? ஏன் மோசே கிட்ட தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அந்த திட்டத்தை, அந்த ஆசைப்பட திட்டத்தை வாங்கின உடனே மோசே யோசித்தான், இது நான் எப்படி செய்ய போகிறேன்னா அந்த அரண்மனைக்கு ஒப்பாக நான் கட்ட போகிறேன்றதான ஒரு மனநிலைக்குள்ளாக மோசஸ் வர்றதுனால ஆண்டவர் பார்த்தாரு, இவனை விட்டா என்ன செய்யும், அவன் சுயமும் இந்த ஆசைக்கூடத்தில் கலந்துடும். நான் பேசுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? மோசேவுடைய எஜுகேஷன், நல்ல படிப்பில் எகிப்துடைய எஜுகேஷன் படித்தவர், அந்த காலத்தில் இருக்கிற வல்லரசு நாடும் அதிலே நல்ல கற்ற ஒரு நபர். அந்த நபருடைய அப்போ அந்த எஜுகேஷன் படித்து ஆல்ரெடி பில்டிங் இன்ஜினியர் இருக்கிறவங்க, நம்ம எதனா வேறு ஒரு இன்ஜினியர் ஒரு அப்ரூவல் கொடுத்தாலும் தன் மூளைக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுத்து யோசித்து வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணணும். மோசே இந்த மாதிரி மாடிஃபை பண்ணாதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, 8ஆம் அதிகாரம் எபிரேய புத்தகத்தில் கவனிச்சிங்கன்னா முதல் 4 வசனத்தில் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். மோசே, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரின்படி செய்ய நீ எச்சரிப்புனா என்ன? ஏதோ ஒரு தவறை செய்வதனால தான் எச்சரிப்பின் சத்தம் வருது. நான் புரிதுங்களா பேசுறது உங்களுக்கு? எனவே தவறு செய்யாமல் நான் உன்னை எச்சரிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மோசஸ் ஏதோ ஒன்று செய்தபடினால் ஆண்டவர் சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இரு, நீ பண்ணாத, பெசலேல் பண்ணுவார் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி. அவள் பெசலேல் கையில் இருந்ததான ஒன்றுக்கு ஆற்ற தேவன் அந்த பெசலேலுக்கு எது எல்லாம் செய்தார். இங்கே பாருங்கள், அந்த பெசலேலுக்கு ஒரு நபரை அவர் துணையாக கொடுத்தார். அவர் பேர் என்னன்னா அகோலியாப் என்றதான ஒரு நபர். அந்த நபரை ஆண்டவர் முதலாவதாக ஒரு துணை தரார். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆண்டவர் சில நேரத்தில் உங்களால் முடியாத போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தள்ளாடும் போது ஆண்டவர் துணை தரார். மோசஸ் போகமாட்டேன்னு சொன்னார், ஆண்டவர் சொன்னார் ஆரோன் உண்டு, எனவே நீ போ அப்படிங்கிறார். அப்போ யாரோ ஒருவரை உங்களோடு கூட அனுப்புகிற ஆண்டவர். ஆமாம், நீங்கள் சோர்ந்து போகும்போது ஐயோ நான் என்ன பண்ணுவோம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் துணையாக உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். எனவே இந்த பெசலேல் கையில் கொடுத்தது எவ்வளோ பேர் பொறுப்புன்று நாங்கள் பின்னாடி பார்ப்போம். சும்மா சாதாரணமாக இல்லை. ஆசரிப்பு கூடாரம், 25 லட்சம் ஜனங்கள், பல கோடிக்கணக்கான பொருள்கள், சபைக்கு ஐட்டம்ஸ் தேவைப்படுது ஆசரிப்பு கூடாரத்திற்கு, அது எப்படி கையாள்வார், இதெல்லாம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அகோலியாப் என்றதான ஒரு நபர். இந்த அகோலியாப்பை பற்றி வேதம் சொல்லுகிறது, இவன் எப்படிப்பட்டவன் வாசிக்கலாங்களா? எஸ், அந்த நூலை தைப்பதிலே மிகவும் சிறந்த ஒரு நபராக இருந்தார். அப்புறம் இதெல்லாம் நுணுக்கமான வேலைகள், ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலை செய்யக்கூடியவங்க, பொறுமையாக நல்லா மூளைக்கு ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு தான் இதெல்லாமே இவங்க செய்கிறது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த அகோலியாப் என்ற நபர் போதிக்கும் வரன் பெற்ற ஒரு நபராக இருந்தார். நல்லா ஒரு மக்களுக்கு என்ன செய்வார், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர். இன்னும் சுருக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அந்த அகோலியாப் என்றதான இந்த நபரை குறித்து பார்க்கும்போது மோசஸ் ஏற்படுத்தின 70 பேரை ஏற்படுத்துகிறார். எனவே 70 பேரில் ஒரு நபர் தான் இந்த அகோலியாப் என்றதான நபர். அப்போது நியாயாதிபதியாக இருக்கிறார். மோசஸ் காலத்தில் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாசிக்கும்போது வினோதமான வேலைகளை செய்கிறவர்கள், அதாவது யாரும் செய்ய முடியாத வேலைகளை இவர்களால் செய்ய முடியும், அப்படியேப்பட்ட ஒர்க்கு. ஏன்னா வினோதமான வேலைகளை செய்கிறார். ஓகே, பெசலேலின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அனைவருக்கும் முன்மாதிரியானவனாக இருந்தான். எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஒரு நபர் தான் இந்த பெசலேல். எல்லாருக்கும் முன்மாதிரி, எக்ஸாம்பிளாக இருக்கணும். சொல்கிறல சாட்சியாக வாழுங்க அப்படின்றோம். சாட்சியாக வாழ சொல்கிறோமா இல்லையா? யார் சொன்னாங்க உங்களை பார்த்து? யார் சொன்னாங்க உங்களை? ஊழியக்காரங்களா? வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாக, சர்டிஃபிகேட் நீங்கள் தான் அப்படிங்கிறாரு. நான் இருப்பதற்கு, இருந்ததற்கு, வருவதற்கு நீங்கள் தான் சர்டிஃபிகேட்டுங்கிறார். ஆண்டவர் இருந்ததற்கு
அவர் இன்றும் ஜீவிப்பதற்கு அவர் வருவதற்கு யார் தான் சாட்சி? நீங்கள் தான் இந்த பூமியில் சர்டிஃபிகேட்டாக இருக்கீங்க. அவருடைய சர்டிஃபிகேட் சான்று யாராக இருக்கு? நீங்கள். எனவே ஆண்டவர் சொல்லிக்க நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அவர் ஃபைனலாக பரிசுத்த ஆவியான உதவியோடு தேவதூதர்கள் பேசின ஒரு காரியம்னா, நான் ரிமைண்ட் அதாவது ரிட்டன் வர்ற வரையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அந்த பரிசுத்த தேவதூதர்கள் அங்கே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்போ மோசே அழைப்பதற்கு தகுதியுள்ளவனாக இந்த பெசலில் இருக்கிறார். மோசஸ் ஆண்டவர் சொன்ன உடனே இவருக்கு சொல்கிறார், ஓகே, எனவே மோசஸ் அழைப்பதற்கு ஒரு தகுதியான நபராக இந்த பெசலியல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். இவர் வேலை செய்தவுடன் அனைத்து மக்களும் வேலை செய்தார்கள். ஒரு இப்போது ஏதாவது ஒரு குப்பை 4 குப்பை அந்த சர்ச்சில் இருக்குது, எல்லாருமே குப்பை எடுக்காமல் இருக்கீங்க. சப்போஸ் உங்கள் பாஸ்ட்டு போய் அந்த ஒரு குப்பையை எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாருமே என்ன செய்வோம்? மீதியான குப்பைங்களை எடுத்துடுவோம். எனவே அநேக இடங்களில் இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. அப்போ பெசலேயேல் ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர், அந்த இடத்துல அந்த ஆசீர்வாத கூடாரத்துடைய அந்த ஒர்க்கை செய்து முடிக்கிற வரையும் இவர் தான் எல்லாமே. மோசேக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மோசே சும்மா கண் பார்வை மாத்திரம்தான். அவர் ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு ஒன்ஸ் கண்ணில் பார்த்துட்டு போகக்கூடிய நபர். ஆனால் அங்கே இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவர். எனவே சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னா இந்த பெசலேயேல். எனவே ஒர்க்கு மந்தமாக நடக்கிறதுனால என்ன செய்கிறாரு? ஒரு தலைவன் என்றால் சபையில் ஒரு ஒர்க்கு சரியாக நடக்கலை அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த தலைவரை இறங்கி வேலை செஞ்சிடணும். வேலை செய்யும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வெளியில் கம்பெனியில் இருக்கலாம், நீங்கள் நல்ல பொறுப்பில் இருக்கலாம். ஒர்க்கு சரியாக சுறுசுறுப்பான ஒர்க்கு நடக்கலைன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் செய்ய பாருங்கள், உங்கள் கீழே இருக்கிற எல்லோரும் அந்த வேலைகளை அந்த மாதிரி செய்வார்கள். ஆமென். எப்போவுமே நம்ம எல்லாமே ஒரு சாட்சிய முன்மாதிரியான நபர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு முன்பதாக வர்ணிக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கும்போது தேவன் சொன்ன காணிக்கைகளை அதைவிட மக்கள் அதிகமாய் கொண்டு வந்தார்கள். ஆனால் பெசலியல் என்ன செய்யலைன்னா வாங்கவில்லை. உத்தமன். இன்றைக்கி எங்கள் சபை கட்டுவதற்கு ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட் என்றால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது 5 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின் போது நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி வாங்கி வேறு ஏதாவது ஊழியத்துக்கு தேவை இல்லைங்களா, வாங்கி வைத்துக்கொள்வோம். ஆனால் இந்த நபர் பெசலேயேல் என்ன செய்யலை அப்படின்னா, தேவைக்கு மிஞ்சி வந்த எதையும் அவர் வாங்கவில்லை. தேவை எல்லாம் சந்திக்கப்பட்டாயிற்று, எல்லாம் வாங்கி ஆயிற்று, போதும் என்ற அளவுக்கு இருக்கும்போது அவர் சொன்னார், உங்கள் காணிக்கைகளை நீங்கள் நிறுத்தி விடுங்கள், இனி தராதே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெசலேயேல் கையில் இடத்துல நாம் என்ன பண்ணியிருப்போம்? சைடு கேப்பில் சபை கட்டுற அந்த சைடு கேப்பில் நமக்கு ஒரு வீடு கட்டி வந்துருப்போம். யாருக்கும் தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் இடத்த வாங்கி வச்சுருப்போம். ஆண்டவரே ஃபியூச்சருக்கு ஏதாவது யூஸ் ஆகலை, ஊழியத்தை ஏதாவது பயன்படுத்தி கொள்வோன்னு சொல்லி வருகிறதை ஏன் விடணும்னு சொல்லி வாங்கி வச்சுப்போம். எனவே இங்கே இந்த பெசலேயேல் என்ன செய்கிறாருன்னா, எக்ஸ்ட்ரா தேவன் சொன்ன அளவின்படி வந்த பிற்பாடு அவர் காணிக்கைகளை என்ன செய்யலை? வாங்கவில்லை. அவர் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு, உங்கள் காணிக்கைகளை நிறுத்தி விடுங்கள், இனி இது போதும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய உத்தமன் என்பதை பாருங்கள். எனவே பல பணங்களை கையாளக்கூடியவர். வாங்க என்னன்னு பார்ப்போம். இவரை குறித்து இங்கே பார்க்கும்போது இவைகள் அனைத்தும் தேவன் பேசின பின்பு தான் 2 கற்பனைகளை எழுதி மோசேயிடம் கொடுக்கிறார். மோசேக்கிட்ட அந்த கற்பனை எழுதுவதற்கு முந்தி அவர் சொல்கிறாரு, இந்த கற்பனை பலகைகளை எழுதி கொண்டு போய் எங்கே வைப்ப? அப்போ அதுக்கு ஒரு இடம் தேவையில்லை. அப்போ இடத்தை கொடுத்து முதல் பேசுகிறார். நான் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தும் மோசே என்றார். அப்போ என்ன அளவின்படி என்று இவன் கேட்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏதாவது யோசிப்பேன்னு தெரிஞ்ச ஆண்டவரே சொல்கிறாரு, நீ இந்த அளவின்படி செய் அப்படின்றார். ஓகே, இந்த அளவின்படி நாமளாவது செய்யணும்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லணும், பெசலேயேல் செய்யும்படி. இப்போ இதெல்லாம் பேசின பிற்பாடு தான் ஆண்டவர் 2 கட்டளைகளை அந்த கல்லில் எழுதி அவர் வர்ணித்து 10 கட்டளைகளை கொடுக்கிறார். எனவே அதை மோசஸ் பெறுவதற்கு முந்தி ஆசரிப்பு கூடாரத்துடைய பணியுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாவற்றையும் ஆண்டவர் மோசஸ் கையிலே கொடுத்தார். எனவே எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்க, பெசலேயேலுக்கும் இந்த அக்கோலியாப்புக்கும் எல்லா வேலையும் செய்ய அவர்கள் தொடங்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போ அந்த பெசலேயேல் அந்த ஒர்க்கை செய்கிறாரு, செஞ்சுட்டே இருக்கிறாரு. அடிக்கடி மோசஸ் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அப்படி மோசே பார்க்கும்போது அது எப்படி இருந்தது? தேவன் சொன்னபடி. தேவன் சொன்னது யார்கிட்ட? மோசே கிட்ட. ஓகேங்களா சொல்கிறது? புரியுதுங்களா சொல்கிறது? தேவன் சொன்னது மோசே கிட்ட, சீனாயம் அல்ல. மோசே போய் பெசலேயேல் கிட்ட சொல்கிறாரு. இப்போ எப்படி நான் ஒரு ஒர்க்கு இன்னொரு நபருக்கு சொல்ல, அந்த நபர் இன்னொரு நபருக்கு சொல்ல, அந்த நபர் இன்னொரு நபருக்கு ஒர்க் சொன்னால் அது என்ன நடக்கும்? ஒர்க்கு
ஒர்க்கு பிசுற ஆரம்பிக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? நான் நான் ஒரு 10 வார்த்தை சொன்னால் அந்த ஆள் போய் ஒரு 13 வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த ஆள் போய் 15 பேசியிருப்பாரு. அவங்களுக்கும் ஞானம் இருப்பதை இன்னொரு ஆள்கிட்ட ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த நபர் இன்னொரு நபர்கிட்ட ப்ரூவ் பண்ணியிருப்பார். அப்போது மோசஸ்கிட்ட ஆண்டவர் சொல்லின அந்த வார்த்தை அந்த அளவின்படி பிசுறாமல் இந்த பெசலை செய்திருந்ததை மோசஸ் பார்த்து மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே ஆசீர்வதிக்கிறான் அப்படின்றத விட மோசஸ் அவர்கள் அந்த பெசையல் ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த மகத்துவம் நம்மக்கிட்ட கொடுத்தா கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டோம் போல், நம்மை விட அழகாக செய்கிறான்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார் அந்த பெசலியலை என்று வேதத்தில் வர்ணிக்கிறோம், வேதத்தில் பார்க்குறோம். என்னென்ன காணிக்கைகளில் மக்கள் கொடுத்தார்கள், எவ்வளவு, இது பார்க்கலாங்களா? தாசப்பு கூடாரம் எவ்வளோ காணிக்கை கொடுத்தாரு அப்படின்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி. முதலாவது தங்கம். இங்கே பாருங்கள், மக்கள் காணிக்கையாக அவர்களுக்கு தங்கங்களை கொண்டு வந்தாங்க, அந்த பொண்ணுகளை கொண்டு வந்தாங்க. எவ்வளோ டன் கொண்டு வந்தாங்க? 2 டன்னுங்க கொண்டு வந்தாங்க. நாம் 1 பவுன் நகை வாங்க இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்? போயிட்டு கியூவில் நிற்கிறோம். கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கா இல்லைங்களா? பெண்மணிகள் தான் அதிகமாக கேட்கணும் அதெல்லாமே. எனவே உங்களுக்கு அது ரொம்ப சொந்தமான ஒன்று. எவ்வளோ டன்னு? 2 டன்னு, அதாவது 2000 கேஜி. இன்றைக்கி ஒரு கேஜி வேல்யூஷன் எவ்வளோ? 1 கேஜி 1 கிராம் எவ்வளோ இன்றைக்கி? 7000 ரூபாய் கிட்ட வந்துச்சா? ஓகே. 1 பவுன் இன்றைக்கி எவ்வளோ வாங்குகிறோம்? சேதாரம் செய்குள்ளியெல்லாம் இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒரு 60 தான் வாங்குகிறோமா? நான் இன்றைக்கி கால்குலேஷன் போடும்போது, இப்போ ஜஸ்ட் கால்குலேஷன் நான் போடும்போது, ஒரு கேஜுடைய தங்கத்தின் விலை இன்றைக்கி ஓசூர் மார்க்கெட் படி 72.5 லட்சம் ரூபா நம்ம மேலே போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு கேஜுடைய வேல்யூஷன் எவ்வளோ? 72.5 லட்சம் ரூபா. 3/4 கோடி. இப்போ 2 டன்னுன்னு கணக்கு போடும்போது ஏறக்குறைய 1456 கோடி வேல்வேஷன் உள்ள தங்கத்தை யார் கையில் கொடுக்காம மக்கள் எடுத்து வந்தேன் பேசுகிறேன். இப்போ 1456 கோடி ரூபாய் தங்கத்தை வச்சுருக்கணும்னா அவன் உயிருக்கு பாதுகாப்புண்டா? ஒன்று இந்த மனசு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி போட்டது அது பழைய கணக்கு ஒன்று போட்டிருந்தோம், அது ஓகே. 2வது வெள்ளி. எவ்வளோ டன்னு? 3.75 டன், அதாவது 3750 கேஜி. இன்றைக்கி மார்க்கெட்டில், ஓசூர் சந்தை மார்க்கெட்டில் ஒரு கேஜுடைய வெள்ளி பார்த்திங்கன்னா 82,400 ரூபா. அப்போ 3.75 டன்னு வேல்யூவேஷனுக்கு எவ்வளோ வரணும்னா 30.9, அதாவது 31 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் உள்ள வெள்ளி. இப்போ ஆல்ரெடி சம்திங் கோல்டு பார்த்தோம், 1400 சம்திங் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30, ஏறக்குறைய ஒரு 1500 கோடி. இது வரையும் கால்குலேஷன் ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் வெண்கலத்தை வேறு கொடுக்குறாங்க. எவ்வளோ டன் அது? 26 டன்னு. ஒரு குட்டி எனக்கு இது பார்த்திங்களா, பிக்கப் வண்டி, அதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 டன்னு 700 கேஜி ஆர்டிஓடைய கெப்பாசிட்டி, அதாவது 1.25 டன்னு. இப்போ 26 டன்னு வெண்கலம் ஏற்றிட்டு போனோன்னா அந்த குட்டி யானையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி எடுத்துகிட்டு லோடு ஏற்றிட்டு போனால் எப்படி இருக்கும்? அவ்வளோ வேல்யூவேஷன் தான் இந்த வெண்கலம். இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 900 ரூபா. அப்போ இது ஒரு 2.5 கோடி. அப்போ மொத்தமாக ஏறக்குறைய ஒரு 1500 கோடி ரூபாவுடைய வேல்யூவேஷன். இது பார்த்திங்கன்னா ஒன்லி பில்லருக்கு. இல்லைங்க நம்ம பேசுகிறத பில்லருக்கு, ஓகேங்களா? இதெல்லாமே அளவு, இதெல்லாமே உங்கள் பைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதாவது இந்த பொருள் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு 1500 கோடிக்கு தங்கம் வெள்ளி வெண்கலம் வந்தாயிற்று. இப்போ பாருங்கள், அன்றைக்கி பயன்பாட்டில் இருந்ததான ஃபண்டு பணம், இன்றைக்கி நம்ம பணம் பயன்பாட்டில் இருக்குது இல்லைங்களா? எனவே அன்றைக்கி இருந்ததான ஃபண்டு பணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது மக்கள் காணிக்கையாக ஒவ்வொரு தலைக்கும் ஒரு பெக்கா கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு பெக்கா என்றால் அரை சேக்கல் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு சுமார் 6,06,000 பேர் கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் சொல்ல. 20 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆண்கள் மட்டும் அந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஆண்டவர் சொன்னால் அரை பெக்க காணிக்கை தரணும். அதாவது அரை சேக்கல் காணிக்கை நீங்கள் சபையை கொண்டு வரணும்.
அப்போது அந்த அரை சேக்கல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு அன்றைக்கி இருந்த வேல்யூவேஷன், அதாவது இன்றைக்கி இருந்த வேல்யூவேஷன் வந்து 315 ரூபா. அப்படி இருக்கும்போது நீங்கள் கால்குலேஷன் பார்த்தா அவங்க ஃபண்டாக வந்தது பார்த்தீங்கன்னா 19 கோடி ஃபண்டாக வந்தது அன்றைக்கி இருந்ததான பணப்புழக்கம். ஓகே, இது அது மட்டும் இல்லாமல் 100 பீடங்களுக்கு ஏறக்குறைய 3.75 டன் வெள்ளின்னு சொன்னோம். வெள்ளிக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் போட்டோம், ஒரு 30 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் வந்துச்சு. அது வந்து ஒன்லி பில்லர் 100 பீடங்கள் கட்டுவதற்கு மட்டும். இது இல்லாமல் ஒரு 6941 கேஜி வெள்ளி தனியாக கொடுத்தாங்க நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு. அப்போது அதுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதுக்கு ஒரு 60 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வெள்ளி, 60 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நான் பேச உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? வேகமாக போகிறணும், உங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அமர உட்கார்ந்து கால்குலேஷன் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனவே இவ்வளோ பணங்களை பொருட்களை ஒருவன் கையாள வேண்டுமானால் அவன் லஞ்சம் இல்லாமல் திருடாமல் ஏமாற்றாமல் வாழ முடியும்னா நிச்சயமாக ஒரு நபருக்கு ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியான இருந்தால்தான் ஒரு நபரால் வாழ முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சம்பாதிப்பதை பார்க்கணும், பிறனுக்குரியதை எடுக்க ஆரம்பிப்பீர்கள், லஞ்சம் வாங்க ஆரம்பிப்பீர்கள், ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கும் காலங்கள் உண்டு, எதையாவது திருட வேண்டும் என்று நினைப்போம். எப்போ பரிசுத்த ஆவியான உங்ககிட்ட வருவாரோ அப்பொழுது பிறனுக்குரியதை நிச்சயமாக நீங்கள் எடுக்காது இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த பெசலையல் கையில் ஆண்டவர் ஏன் இவ்வளோ பொருள் கொடுக்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காசு, எவ்வளோ தங்கம், 1 கேஜி சும்மா அப்படி எடுத்து வச்சுருந்தா கணக்கு தெரியாம போகுது, 2000 கேஜி தங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் கணக்கில் வைக்கப்பட்டு எல்லாம் அந்த சபைக்கு பயன்படுத்தின பிற்பாடு அதை அவன் அதற்கு மேல் தேவையானவைகள் மக்கள் கொடுக்குறாங்கன்னு தெரியும் போது அந்த ஃபண்ட் அவர் என்ன செய்கிறாரு, வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதனால தேவன் எந்த ஒரு இப்போ பாஸ்டர்கிட்ட என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் சபை கட்டுறதுக்காக ஒரு 6 லட்சம் காசு வந்தால் 1 லட்சம் நான் என் தேவைக்கு பயன்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆண்டவர் அந்த பொறுப்புகளை ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அதை இன்னும் அக்யூரேட்டாக நான் என் தேவைக்கு பயன்பாட்டில் கொண்டு வராமல் முழுக்க அது சபை மாத்திரம் போடுவார் என்றால் அந்த பெசலையில் எப்படிப்பட்ட கர்த்தருடைய கண் பார்வைக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான நபராக தோன்றியிருப்பார். அதே சமயத்தில் இந்த நபரை இன்னும் மேலோட்டமாக பார்க்க முடியாது. இன்னும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இவ்வளோ பணம் இருக்குன்னா அவர் உயிருக்கு சேதாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? எவ்வளோ சேதாரம் இருந்திருக்கும், பயந்து வாழ்ந்துருக்கும், தூக்கம் வந்திருக்குமா? இவ்வளோ ஃபண்டு இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு 50,000 ரூபாய் காசு வச்சா தூக்கம் வரதில்ல, ஒரு 10 பவுன் நகை வச்சா தூக்கம் வருது அவங்க வீட்டில். எனவே இதுதான் உண்மை. ஆனால் இவ்வளோ ஃபண்டை இவ்வளோ தேவைகளெல்லாம் வைத்துட்டு செக்யூரிட்டிக்கு ஒரு 4 பேர் அவர் ஆளை வச்சுக்கிட்டு அப்போ பகலெல்லாம் அந்த ஆசை கூட வேலைகளை செய்கிறார், இரவெல்லாம் அனைத்தும் காவல் காக்கிறார். ஆமென். ஒரு தலைவன் என்றால் தேவனுக்காக வைராகியம் பாராட்டுகிறவன் என்றால் தூங்குகிற காலம் அல்ல. எபேசிய புத்தகத்தில் வாசிக்கிற 5ஆம் அதிகாரத்தில் தூங்குகிற நீ விழித்து மரித்து விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தனை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. எனவே தூங்குகிற காலம் அல்ல, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்கள். ஆமென். இன்னும் மந்தமாக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இன்னும் தூங்கிக்கிட்டு அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருங்கன்னா தூங்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு புரியும் இல்லைங்களா அந்த வசனம் நான் சொல்கிறது? 10 கன்னிகை ஸ்திரீகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இயேசு வர தாமதமானபடினால் எல்லாம் தூங்குறாங்க. வருகிறார் என்று சத்தம் கேட்ட உடனே கொண்டு வந்த அந்த விளக்கெல்லாம் அணிஞ்சு போச்சு. வராதுன்னு தெரிஞ்சோடனே 5 பேர் எண்ணெய் கொண்டு வந்தாங்க, நல்ல வேலை ஊற்றி பற்ற வச்சு போயிட்டாங்க. மீதி 5 பேர் எண்ணெய் இல்லை, புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவர்கள் மறந்தார்கள், அவர்கள் அதை இழந்தார்கள். தூங்குகிறவனாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். தூங்குகிறவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கை இராதபடி எச்சரிக்கை. சபையை குறித்து அசட்டை பண்ணாது, வேதத்தை குறித்து அசட்டை பண்ணாது. உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் என்றதான அந்த நம்பிக்கை தேவன் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேருக்கு சபை வெளில இருக்கிறான். சபை வெளில இருக்கிறதெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், சபை வெளில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தேவன் அறியாத வாழ்கிறவங்களுக்கு அவங்க பாதுகாப்பு கிடையாது. என்ன ஆகும்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு அடிகளை உறுதிப்படுத்துவேன். ஆமென். உங்கள் கால்களை நான் திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்ற கால்கள் உங்கள் கல்லிலே மோதாதபடிக்கு நான் கிருபை செய்வேன். ஆமென். அப்போ நம்ம போகிற பாதையெல்லாம் ஆண்டவர் நெய்யை ஆண்டவர் பொழிந்து வைத்திருக்கிறார். எனவே அடிகளை உறுதிப்படுத்துகிறார். எனவே கொஞ்ச காலம் ஆண்டவர் உங்களின் திருச்சபை வைத்திருக்கிறார், அடிகளை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே தேவனுக்கும் இந்த தேசத்திற்கும் சபைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கணும்.
ஆமென். எனவே இப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான வேலை செய்தவர் தான் இந்த பெசலேயேல். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நபர். இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா இவ்வளோ கையாளுறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்லாம். இதை பாதுகாப்பது உயிர் சேதாரம். அன்றைக்கெல்லாம் எதிரிகள் நிறைய இருந்தாங்க. இஸ்ரேல் மக்களுக்குள்ளவே எதிரிகள் இருந்தாங்க. மோச யுதமும் முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் மற்றிலும் கூட பல உயிரையே தியாகம் வைத்து அவர் அந்த பணங்களை சேகரித்து. இன்றைக்கெல்லாம் பேங்க்கு லாக்கர் அப்படிலாம் அங்கே கிடையாது. மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து போட்டு போப்பா, எவ்வளோ கோல்டு இருக்குது, 100 கேஜிங்க அங்கே தூக்கி போட்டுப்பா, அப்படி இருந்துச்சு அந்த டைம். புரியுதுங்களா சொல்கிறது? ரொம்ப லாக்கரில் மறைஞ்சு அப்படியெல்லாம் எனக்கு செக்கோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் எனக்கு பணம் ஃபண்டு கிடையாது. எல்லாம் பணமாக தருவாங்க. அதை வாங்கி அப்படி வச்சு அதை பாதுகாத்து, அப்போ அல்லும் பகலும் ஒர்க்கு முடிகிற வரையும் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, 5வதாக எட்டிங்கில் பார்க்கும்போது என்னென்ன பொறுப்புகள் தேவன் பெசலேயேல் கையில் கொடுத்தார், என்னென்ன பொறுப்புகளை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கும் போது இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் தேவன் சொன்னவைகள், ஆசரிப்பு கூடாரம். செகண்ட் ஒன், சாட்சி பெட்டி செய்யும்படி தேவன் சொன்னார். அங்கே அடுத்த சைடு பாருங்கள், பெட்டியை உண்டு பண்ணினான் என்று வசனம் சொல்லும். 3வது, ஆண்டவர் சொன்னால் கிருபாசனத்தை ஏற்படுத்து என்று சொன்னார். யார்கிட்ட சொல்லுங்க? அதெல்லாமே மோசே கிட்ட சொல்கிறது. புரியுதுங்களா? மோசே கிட்ட சொன்ன வார்த்தை மோசே பெசலேயேல் சொல்லி பெசலேயேல் செய்ததை நம்ம ரைட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கிருபாசனத்தை பசும்பொன்னினால் மூடுவித்தான் என்று வாசிக்கிறோம். லெஃப்ட் சைடு நீங்கள் வாசிக்கும்போது 4வது, குத்து விளக்கை ஏற்படுத்தும்படி ஆண்டவர் சொல்ல பெசலேயேல் குத்து விளக்கை ஏற்படுத்தினான். 5வதாக தூபப்பீடத்தை ஏற்படுத்தும்படி சொல்ல இங்கே பெசலேயேல் மேஜையை சீக்கிரமாக செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 6வது, தகன பலிபீடம் வெளியில் செய்யும்படி ஆண்டவர் சொல்லும்போது அந்த பெசலேயேல் அந்த தகன பலிபீடத்தை செய்கிறார். 7வதாக ஆண்டவர் சொல்ல தண்ணீர் தொட்டி வெளில உண்டு பண்ணணும் சொல்கிறாரு. எனவே அதே போல் வெண்கல தொட்டி அவர் செய்கிறார். 8வதாக வாசிக்கும்போது ஆராதனை வஸ்திரம் ஆரோன்களுக்கு, அதாவது அந்த ஆசாரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆராதனை வஸ்திரத்தை யார் செய்யணும்? சபை கட்டுவது மட்டுமல்ல, சர்ச்சு பாஸ்ட் என்ன அங்கி தரிக்கணுன்றவரையும் யார் தான் சூஸ் பண்ணாங்க? பெசலேயேல் கையிலேருந்து தான் அந்த நூல்களை வைத்து தைத்து அதை பாஸ்டர் கையில் கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மனுஷர் பாருங்கள். ஆராதனை வஸ்திரத்தை இந்த பெசலேயேல் செய்தார். பெசலேயேல் செய்யும்போது என்ன செஞ்சுருக்கணும்? ஆரோன்கிட்ட போயிட்டு ஆரோனுக்கு கழுத்து எல்லாம் அளவெடுத்து உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் டவுட்டுக்கெல்லாம் அவர் வச்சும் பக்கத்தில் உட்காந்து தைச்சி எல்லாம் இருக்கிற மிஷின் கிடையாது, கையில் தான் தைக்கணும். கையில் செய்து கொடுத்த ஒரு நபர் அந்த ஊழியக்காரருக்கு ஆரோனுக்கு கொடுத்த. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரத்தை யார் செய்கிறாருன்னா இந்த பெசலேயேல் செய்தார். பெசலேயேல் இது மட்டும் செய்யலை, பின் ஜென்ரேஷனுக்கு வர ஆசாரியருடைய உடைகளை தைப்பதற்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த ஒர்க்கை முத யார் செய்கிறது? பெசலேயேல் செய்கிறார். பெசலேயேல் செத்து போய்ட்டு யார் செய்வாங்க? எனவே அதனால் பெசலேயேல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய மக்களை ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களை ட்ரைனாக பண்ணுற. நீங்கள் இந்த உடையை ஆசாரியனை இல்லாமல் வேறு யாருக்கும் தைச்சி தரக்கூடாது. எனவே சபிக்கப்பட்டுருங்க. இந்த தேசத்துலேருந்து அறுப்புண்டு போவீங்கன்னா வசனம் இருக்கும். அப்போ ஆசாரி மட்டும் செய்யணும், ஒன்று கூட தைச்சிக்கூடாது, தப்பு தருவ தைச்சிடாத. இதெல்லாம் போதிச்சு சொல்லி கொடுத்து இந்த பெசலேயேல் என்ன செய்கிற, இந்த உடை தைப்பதற்கு ஒரு ட்ரைனிங்கும் என்ன செய்கிற பிள்ளை அவங்களுடைய ஆட்களுக்கு சொல்லி ஜென்ரேஷனாக சொல்லி கொடுக்குறதுனால தான் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வரையுமே அவங்க ஒரு ஜபோஸ்தத்தை செய்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவர் பரிசுத்த தைலத்தை ஏற்படுத்துகிறார். பரிசுத்த தைலத்தை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெசலேயேல் செய்கிறாரு. அப்போ தூப வர்க்கத்தை தூபபீடம் என்று பெசலேயேல் செய்கிறாரு. 12வதாக கூடாரத்துள்ள சகல பணிமுட்டுகள் எல்லா பொருளும். அப்போ 12வது வாசிக்கும் போது எல்லாவற்றையும் செய்தான் என்று வாசிக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவர் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த வார்த்தைக்கு உண்டான வசனம் இல்லாதனால போடல. கேருபீன்களை செய்தான் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கேருபீன்கள் இருக்கும் முகத்தை பார்த்துக்கிட்டு. அந்த 2 கேருபீன்கள் 2 தோகையும் விரித்து இருக்கும். அந்த விரித்த தோகை எப்படி அந்த பெட்டியுடைய அளவு மூடிக்கிட்டு இருக்கும் ரெண்டுமே. அதுதான் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது ஒரு பாதுகாப்புக்கு. ஓகேங்களா? அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பத்திரப்படுத்தணும்னா கேருபீன்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அவர் இல்லைன்னா நம்ம பேசுகிற எந்த வார்த்தையும் சர்ச்சில் பேசுகிற எந்த பிரசங்கமும் உங்களுக்கு பயன்படாது. அப்போ உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. ஏனென்றால் அவர் சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். அல்லேலூயா. அவர் தான் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போ பெசலேயேல் எப்படிப்பட்டவர்களுக்கு சமமானவர் அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் 2 ஸ்லைடு இங்கே வாசிக்கும்போது எப்படிப்பட்டவருக்கு சமம் பார்த்தீங்கன்னா பெசலேயேல் வேலைகளில் நெகேமியாவுக்கு ஒப்பாக இருந்தது. நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது அவன் அலங்கத்தை கட்டுகிறான்.
அலங்கத்தை கட்டும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இரவும் பகலும் வேலை செய்கிறான். பகலில் அவன் கட்டிட வேலையும் இரவில் காவல் வேலையும் செய்ததாக நெகேமியா குறித்து நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ நெகேமியா அவன் பகலில் கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அலங்கத்தை கட்டியிருக்கிறாரு. இரவிலே காவல் வேலை, செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறாரு, காவல் காக்கிற வேலைகளை செய்கிறார். இப்படிப்பட்ட 2 பொறுப்புகளையும் இந்த பெஸ்ரியல் ஒரு நபர் செய்கிறார். ரெண்டாவதாக, என்ன ஒர்க்கை கொடுத்தாலும் மோசே போல செய்து முடித்தவன் தான் இந்த பெஸ்ரியல். ஆண்டவர் என்ன சொன்னாலும் எகிப்துக்கு போன்றாரு, அடம் பிடிக்கிறாரு, போன்றாரு. சரி ஆண்டவரே விடவா போகிறீங்க, போய் தொலைக்கிறேன் வர்றாரு. ஆண்டவனை ரட்சகனாக பயன்படுத்துகிறார், ரட்சிப்பின் அடையாளமாக அந்த மோசஸ் அவர்களை பயன்படுத்துகிறார். அப்போ மோசைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாலையும் மோசஸ் செய்யக்கூடிய நிலைக்கு இருந்தபடினாலே தான் சில நேரங்களில் சீனாய் மலைக்கு போய் ரிட்டன் திரும்பி வரும்போது அவன் முகத்தை மக்கள் பார்க்கக்கூடாத பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவனை அடக்கம் செய்தார். எனவே அவனுக்கு எந்த காரியத்தை கொடுத்தாலும் செய்து முடிக்கிறதுல பெஸ்ட்டாக நீங்கள் அப்படி இருக்கணும். எந்த காரியத்தை ஊழியக்கார சொன்னாலையும் வேண்டாம், செய்ய மாட்டோம், முடியாது, பண்ண மாட்டோன்னு சொல்லவே கூடாது. வராமன்னு சொல்லுவோமா? தப்பாக சொன்னாலும் என்ன செய்யணுங்க? சிறப்பாக செய்து காட்டணும். புரியுதுங்க சொல்கிறது? சிறப்பாக செய்து காட்டிட்டீங்கனாலே அது சரியாக தப்பான்னு நாங்கள் மேலோங்கி இருக்கிறவர்கள் அவரை சரியாக்கி கொள்ள அது முடியும். ஓகேங்களா? அடுத்தபடியாக மிகப்பெரிய பொறுப்புகளை சுமப்பதில் செருபாபேல் போல. செருபாபேல் ஆலயத்தை கட்டினவன். புரியுதுங்களா? நெகேமியா அலங்கத்தை கட்டினவன், செருபாபேல் ஆலயத்தை கட்டினவன் என்று நம்ம சகரியா புத்தகத்தில் செருபாபேல் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அவன் ஆலயத்தை கட்டும்போது எதிரிகளெல்லாம் வராங்க. எதிரிகள்லாம் வந்து ஓகே செருபாபேலே நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம், உங்கள் ஆலயத்தை பற்றி போட்டு கட்டு அப்படின்றாங்க. அப்படி கட்டுன்னு சொல்லும்போது இந்த செருபாபேல் சொல்கிறாரு, நோ நெவர், நான் அப்படி கட்ட மாட்டேன். அந்நியர் கையிலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேங்கிறார். நான் அந்நிய கையிலேருந்து என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேன். இதனால் எதிரிகள் அந்த ஆலயம் கட்டுவதற்கு தடை செய்தபடினாலே 10 வருடங்கள் சபை கட்டாமல் உட்காந்துட்ருக்கார். ஆட்களை வச்சுட்டு, பணங்களை வச்சுட்டு, பொருட்களை வச்சுட்டு, பொருளெல்லாம் அங்கே ராஜா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தார், பாபிலோன்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு அவர். புரியுதுங்களா சொல்கிறதா? மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை சுமப்பதற்கு அவர் மிக முக்கியமான இடத்துல இருந்தார். தெரியாதவர்களையும் செய்ததில் யோசேப்பு, இப்போ யோசேப்பு சின்ன பையன் அப்போ கூடவே இருக்கிறாரு, திடீர்னு வந்து எகிப்துக்கு போகிறாரு.